ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஜுவல்லரி மேக்கிங்கில் பேங்கிள்ஸ் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு அழகான டபுள் லேயர் பேங்கிள் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை போல டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ இந்த பேங்கிள்ஸ் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். பேங்கிள்ஸ், ஸ்டோன், கிளிப் ஸ்டோன், இது மிரர் கிளிப் ஸ்டோன். நான் இந்த சைஸுக்கு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த பேங்கிள்ஸ் அளவை பொறுத்து நீங்கள் அந்த கிளிப் ஸ்டோன் நீங்கள் வாங்கிக்கிங்க. சில்க் த்ரெட், ஃபேப்ரிக் க்ளூ, உங்ககிட்ட B7000 க்ளூ இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு கேலண்டர் அட்டை, இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிளில் ரேப்பிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பேங்கிளை எப்படி ரேப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு தரேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பார்த்து நீங்கள் இந்த ரேப்பிங் நீங்கள் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே ரேப்பிங் பண்ணி வச்சுருக்க பேங்கிள்ஸில் நான் சொல்லித்தர போகிறேன். இது 25 ஸ்டாண்ட் எடுத்து இந்த பேங்கிள்ஸில் நான் சுற்றி வச்சுருக்கேன். இதே போல் நீங்கள் 2 வளையல் எடுத்துக்குங்க. இதை நம்ம டபுள் லேயர் சொல்கிறாங்க. இது பேஸ்லெட் ஆகும், நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் 4 எடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பேங்கிள்ஸில் சென்டரில் இருக்குது பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஏன்னா இது டபுள் லேயர்னால இது 4 இது நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த சைடு ஒன்று எடுத்தால் க்ளூ அப்ளை பண்ணால் நீங்கள் இந்த சைடு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு இந்த சென்டர். ஸோ 4 சைடில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த பீடு எடுத்திருக்கேன் பாருங்கள். உங்கள்கிட்ட ஒயிட் பீடு எடுத்தாலும் ஓகே, ஒயிட் பர்லர் பீடு எடுத்தாலும் பரவாயில்ல. இல்லை உங்கள்கிட்ட கோல்டன் பீடு பெரிய சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டுத்தில் என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே க்ளூ அப்ளை பண்ணோம் இல்லையா, அங்கே இந்த பீடை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ க்ளூ கொஞ்சம் நல்லாவே நீங்கள் தடவுங்க. இதுவோ B7000 க்ளூனா கொஞ்சம் நீங்கள் அது சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ரெண்டுத்தில் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுவும் நான் இந்த சைடு 4 சைடாக நான் இது ஒட்டிட்டேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இது மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் தரேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் இது வேணால் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு பேங்கிள்ஸ் இருக்குது இல்லையா, அதை இந்த பீடு மேலே நீங்கள் வைக்கணும். கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் அழுத்தி லைட்டாக பிடிங்க. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, அது நான் 25 ஸ்டாண்ட் சுற்றி வச்சுருக்கேன். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதில் இந்த பேங்கிள்ஸில் சுற்றணும். அதை எப்படி சுற்றலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இல்லையா. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், 25 ஸ்டாண்ட் எடுத்து சுற்றி வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ நம்மளுக்கு இந்த பீடு மறையணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த பீடு மறையணும். இது பிரேஸ்லெட் மாடல் பேங்கிள்ஸ். இது எல்லாமே ஜஸ்ட்டு ஐடியா. நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்கு என்ன தோன்றோ நீங்கள் அது பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் மேலே க்ளூ தடவிட்டேன். இப்போ நான் அடியில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு நான் அதே சேம் கலர் தான் எடுத்துருக்கேன்.
இது கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ஆகணும். நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து இது வந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா த்ரெட்டு வந்து தனியாக வந்துடும். ஸோ மேலே கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ நான் ஒரு சைடு மட்டும் சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் அடுத்த சைடு பண்ணும்போது மேலே க்ளூ அப்ளை பண்ண தேவையில்ல, உள்ளே மட்டும் பண்ணால் போதும். பாருங்கள் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். நல்லா பக்கத்தில் சுற்றணும். இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்கும் இந்த ஃபினிஷிங் வந்து. இங்கே 25 ஸ்டாண்ட் எடுத்தால் போதும். இப்போ நம்மளுக்கு அந்த பீடு வந்து மறைஞ்சிச்சு பாருங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் 6 பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போது இது வந்து சுற்றிட்டோம் இல்லையா? இப்போ சுற்றிட்ட பிறகு உள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மீதி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளே க்ளூ தடவிட்டு தேவையில்லாத மீதி இருக்கிற அந்த சில்க் த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த 3 சைடும் வந்து நம்ம இதே போல் சுற்றணும். நான் சுற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுலேயே நம்ம நிறைய மாடல் வந்து பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் வந்து B7000 எடுத்து இருக்கேன். ஏன்னா அந்த க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து காயத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் இது வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துட்டு இப்போ நான் அதில் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இது ஜஸ்ட் இது ஐடியா, உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டியோ அது வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த க்ளூ ஸ்டிக் பென்னால் கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, மிரர் ஸ்டோன், அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணாலும் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சைடாக வேணாலும் நீங்கள் வந்து சைடாகவும் நீங்கள் இந்த மிரரை வந்து நீங்கள் ஒட்டலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து என்ன பண்ண போனால் ஸ்கொயர் ஷேப்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் நான் ஸ்கொயர் ஷேப்லேயே வந்து நான் இது வந்து மிரரை வந்து நான் ஒட்டி இருக்கேன். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகும். அதனால தான் இந்த மிரர் வந்து இந்த க்ளூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா 4 வந்து நான் ஒட்டிட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து மேலே நம்ம வந்து இதை வந்து அழகுபடுத்தலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3D எஃபெக்டில் நம்ம வந்து இதை வந்து நம்ம இன்னும் பண்ணலாம். ஸோ நடுவில் கொஞ்சமாக அந்த க்ளூவை தடவிட்டேன். நான் B7000 க்ளூவை தடவிட்டு நான் வந்து ஒரே சேம் கலராக இருக்கிறதுக்காக நான் வந்து பாருங்கள் பிங்க் கலர் வந்து எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சாரீ ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த நீங்கள் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த அளவை பொறுத்து தான் நீங்கள் இந்த ஸ்டோனெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இது பாருங்கள், பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடு பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் போது, நீங்கள் சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்லன்னா நீங்கள் சிம்பிளாக விட்டுலாம். அதில் வந்து மேலே நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணணும், ஒரு ப்ரைடல் ப்ளவுஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம். இது வந்து ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ண, இதை சுற்றி வந்து இந்த மாதிரியே வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 4 சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படியும் நீங்கள் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை இது இன்னும் மேலே வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டாக பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். நான் இந்த பேங்கிள்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் இதிலே வந்து தேவைப்பட்ட இன்னொரு செட்டும் வந்து இன்னொரு பேரும் நீங்கள் வந்து பண்ணலாம், பண்ணியே நீங்கள் போடலாம். இல்லை உங்களுக்கு எத்தனை பேங்கிள்ஸ் வேணுமோ அத்தனை பேங்கிள்ஸ் வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு மாடல் சொல்லித்தரேன்னா நீங்கள் வந்து எத்தனை தேவையோ அத்தனை பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அங்கங்கே டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து நம்ம மேலும் ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டினா இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நான் எல்லாமே சேம் கலரில் தான் நான் வந்து ஸ்டோன் எடுத்துருக்கேன், கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து பக்கத்தில் வேணுனாலும் நீங்கள் வந்து
கிட்டக்கிட்டேயே நீங்கள் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணலாம். என் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து சிம்பிளாக இருக்கும் போது பார்க்கும் போது எப்படி இருந்தது, இப்போது நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணும் போது அது இன்னும் அழகாக இருக்குது. இன்னும் நல்லா காஞ்ச பிறகு இது வந்து இன்னும் அழகாக இருக்கும். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஐடியாக்களும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே நான் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இது ஜஸ்ட்டு மாடல் மட்டும்தான், இல்லை இதுவே வச்சு நம்ம நிறைய க்ரியேட்டிவிட்டியாக நம்ம பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து இது ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் நம்ம மேலே இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம். நான் வந்து இதோட இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகும், உங்களுக்கு ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடியும். அந்த ஃபேப்ரிக் க்ளூனா கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் திறந்தும் ஒட்டலாம், இல்லைன்னா நடுவில் வேறு ஸ்டோனும் நீங்கள் ஒட்டலாம். பாருங்கள், இது வந்து அழகாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து டபுள் த்ரெட்டில் பண்ண பேங்கிள்ஸ். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இந்த பேங்கிள் பார்த்தீங்களா, இது வந்து பேஸ்லெட் பேங்கிள் சொல்லுவாங்க, சில்க் த்ரெட் பேஸ்லெட் பேங்கிள், டபுள் லேயர் பேங்கிள்னும் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.